எங்கள் மீது நம்பிக்கை இல்லாமல் பிறர் மீது நம்பிக்கை வைக்கின்றோம். ஆனால் தர்மம் சொல்லுகின்றது அது தவறு. மானிடா, வாழ்க்கையிலே முதல் உன்னை நீ நம்பு முழுமையாக. உனக்கு நீ முதல் குருவாக இரு. இந்த பிரபஞ்சத்தையும் இயற்கையும் நீ நம்பு. அப்பொழுது உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பதை தர்மம் சொல்லுகின்றது. ஒரு மனிதனுக்கு தேவை, மனிதனுடைய வாழ்க்கையில் அநேகமாக பிரச்சனைகளுக்கு தீர்வு தேவையாக இருந்தால் மனிதனுக்கு தியானம் தேவைப்படுகின்றது. கௌதம புத்த பகவானிடம் போய் ஒருவர் கேட்கின்றார், சுவாமி அவர்களே, வாழ்க்கையிலே அதிகமாக தியானம் செய்தீர்களே, அதிலிருந்து உங்களுக்கு கிடைத்தது என்ன என்று கேட்கின்றார். கௌதம புத்த பகவான் சொல்லுகின்றார், புண்ணியவானே, நான் வாழ்க்கையில் அதிகமாக தியானம் செய்தேன், ஆனால் என்னிடம் இருந்தது எல்லாம் இல்லாமல் போய்விட்டது அப்படி என்று. மீண்டும் புத்தனிடம் அந்த புண்ணியவான் கேட்கின்றார், தியானம் செய்தால் ஏதாவது கிடைக்க வேண்டுமே ஒழிய இல்லாமல் போகக்கூடாது தானே அப்படி என்று. உண்மையா? நான் தியானம் செய்ததில் என்னிடம் இருந்து இல்லாமல் போனது கோபம், அகராதி, அகம்பாவம், பெருந்தன்மை, பொறாமை, போட்டி, உயர்ந்தவன், தாழ்ந்தவன், ஏழை, பணக்காரன், இம்மாதிரியான எண்ணங்கள், குணங்கள் என் மனதில் இருந்து அகன்றிவிட்டது. இதுவே என் தியானத்தில் எனக்கு கிடைத்த பரிசு என்று கௌதம் புத்த பகவான் சொல்லுகின்றார். மானிடராக பிறந்த நாங்கள் அனைவரும் ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் அமைதியாக அமர்ந்து தியானம் செய்ய வேண்டும். அதற்கு முன் தியானம் என்றால் என்ன என்று புரிந்து கொள்ள வேண்டும். தியானத்தினூடாக சிந்தனைகளும் எண்ணங்களும் எப்படி இருக்க வேண்டும், தியானத்தினூடாக என் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் என்ன, இதற்கு தீர்வு என்ன என்று ஒவ்வொரு மனிதனும் தன்னை சிற்பமாக செதுக்கிக் கொள்ளுவதற்கேதான் தியானத்தை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தினார்கள். ஆகையால் கேள்வி கேட்ட ஐயா அவர்களே, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் இருக்கின்றது. உங்கள் வாழ்க்கையை அழகுபடுத்துவதற்கு இன்னொருவரால் முடியாது, உங்களால் மட்டுமே முடியும். இறுதி உடம்பு பூமிக்கு உரமாகும். ஆத்மா விமோச்சனம் அடைய வேண்டுமாக இருந்தால் அது உங்களால் மட்டுமே முடியும். உங்கள் ஆத்மாவை படைத்த இறைவனால் கூட விமோச்சனம் அடைய வைக்க முடியாது. வணக்கத்துக்குரிய தேரர் அவர்களே, அடுத்ததாக நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்பதற்காக நினைத்தேன் உங்களுடைய பதிலில் இருந்து. ஆனால் நீங்கள் அதற்கும் சேர்த்து தெளிவான விளக்கத்தை கொடுத்து விட்டீர்கள். நான் இருந்தாலும் அந்த கேள்வியை உங்களிடம் மறுபடியும் கேட்கிறேன். எதற்காக வேண்டுமென்றால் மக்கள் இதை தெளிவாக புரிந்து கொள்வதற்காக. தியானம் என்பது என்ன? அதனுடைய வரைவிலக்கணம் என்ன? பிறந்த மனித பிறவியில் நான் யார் என்று உணரக்கூடிய இடம் தியானம். தன் வாழ்க்கையை பற்றி யோசிப்பதற்கான தியானம். தர்மம் என்றால் என்ன, பாவம் என்றால் என்ன, புண்ணியம் என்றால் என்ன புரிந்து கொள்வதற்கு தியானம். தன்னை தானே புரிந்து கொள்வதற்காக நேரம் ஒதுக்கி அமைதி அடையும் இடம் தியானம் இடமாக அமையும். நன்றி ஐயா. நல்ல கருத்துக்கள் சொன்னீங்க. நன்றி ஐயா. நன்றி. உங்களுடைய கருத்து உங்களுடைய கருத்து தெளிவு மிகவும் அருமையாக இருந்தது. போற்றப்படக்கூடிய விஷயம். எனக்கு உண்மையிலேயே மிகவும் தெளிவான பதில்களை நீங்கள் தந்தீர்கள். நான் உங்களுடன் எதிர்காலத்தில் பயணிக்க விரும்புகிறேன். நன்றி. நிச்சயமாக. எண்ணம் போல் வாழ்க்கை. நிச்சயமாக. கேளுங்கம்மா. வேற யாரும் பேசுறேன்னா பேசுங்க. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. என்னன்னு சொல்லிட்டேன்னா ஐயா, நீங்கள் சொல்லுறீங்கள் தியானம் செய்யுங்கோ, நல்லதை செய்யுங்கோ, உங்களோட வாழ்க்கை உங்களோட கையில் எல்லாம் சொல்கிறீங்க. ஓகே, எல்லா மதமும் ஒன்றைத்தான் சொல்லுது, நல்லதை செய்யுங்கோ, தியானம் செய்யுங்கோ என்று எல்லா மதமுமே சொல்லுது. இந்து சைவ சமயமாக இருக்கட்டும், கிறிஸ்தவ மதமாக இருக்கட்டும், எல்லாமே நல்லதைத்தான் சொல்லுது. ஆனால் மனிதர்களாகிய நாங்கள்
ஏன் மிருகத்தனமாக நடக்கிறதுக்கான செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம்? அதை பற்றி ஒரு விளக்கப்படுத்துங்க. இப்பிறவில் ஒவ்வொரு மனிதனும் மிருகமாக நினைத்து மிருகத்தன்மையோடு முகத்தை காட்டி மற்றவர்கள் மீது மிருகத்தன்மையாக நடந்து கொண்டால், சில வேளை ஆத்மா விமோச்சனம் அடையாவிட்டால் அந்த ஆன்மா மீண்டும் மிருகமாக இந்த உலகத்தில் பிறக்கும் என்பதை தர்மம் சொல்லி இருக்கின்றது. கிடைத்த மனித வாழ்க்கையில் மனிதர்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் தூங்குபவரை எழுப்பி விடலாம், தூங்குபவர் போல் நடிப்பவரை எழுப்ப முடியாது வாழ்க்கையில். ஆகையால் ஒவ்வொரு மனிதனும் உணர வேண்டும் மனித பிறவி என்பது என்ன என்பது. ஆனால் இந்த உலகத்திலே எல்லாரிடமும் எல்லாம் இருக்கின்றது. அவர்களை அவர்களாகவே தான் மாற்ற முடியும், யாராலை மாற்ற முடியாது. அது அவர்களுடைய பிழை. இரண்டு கருங்கள் பேசிக்கொண்டதாம். எப்படி? எனக்கு 10 நிமிடம் மட்டுமே டைம் இருக்கின்றது, அதிலே நான் முடிக்கின்றேன். 2 கருங்கள் பேசிக்கொண்டதாம். ஒரு கருங்கள் சொல்லுகின்றதாம், நாம் 2 பேரும் ஒரே இடத்தில் ஒரே இனத்தில் தான் வந்தோம். ஆனால் நீ இன்று சிப்பமாக மாறி கருவறையில் இருக்கின்றால், உன்னை கையெடுத்து எல்லாம் வணங்குகின்றார்கள். நான் வெறும் கல்லாக மாறி படியிலே இருக்கின்றேன், என்னை படிக்கல்லாக மட்டுமே பார்க்கின்றார்களே என்று சொல்லி பாருங்கள். ஒரே கருங்கள், ஒன்று சிற்பமாக கருவறையில் இருக்கின்றது, கடவுளாக வணங்குகின்றோம். இன்னொரு கருங்கள் படியிலே நாங்கள் வைத்திருக்கின்றோம், அந்த கருங்கள் மீது படியேறி போய்தான் அந்த சிற்பத்தையும் அந்த கடவுளையும் நாங்கள் வணங்குகின்றோம். ஆனால் 2ம் ஒரே இனம். கருவறையில் இருக்கக்கூடிய சிற்பம் சொன்னதாம், 2 பேரும் ஒரே இனம், ஒரு இடத்தில் இருந்து வந்தோம். ஆனால் ஆசாரியாரின் ஒளியின் அடியை தாங்கியதால் நான் இங்கு சிற்பமாக இருக்கின்றேன். தாங்க முடியாமல் திணறியதால் நீ படிக்கல்லாக மாறியிருக்கின்றாய். அழகான கருத்து. அறிவுபூர்வமாக புரிந்து கொண்டால் சகலத்திற்கும் விடை கிடைக்கும் இந்த கருத்தில். எப்படி? ஒரே கருங்கள், ஒரு இடத்திலிருந்து வந்தோம். ஆசாரி அடித்த ஒளியின் வலியை தாங்கியதால் நான் சிற்பமாக மாறினேன். ஆசாரியார் அடித்த ஒளியின் வலியை தாங்க முடியாமல் திணறியதால் நீ படிக்கல்லாக மாறினாய். இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும், சமூகத்தை பார்த்து ஒவ்வொரு நிமிடமும் இதுகளிலிருந்து நாம் கற்றுக்கொண்டால் நாமும் ஒரு நாள் சிற்பமாக மாறலாம். மற்றவர்கள் எப்படியோ என்று நாம் யோசிப்பதை விட நான் எப்படி என்று யோசிப்பதே நம்மளுடைய கடமை. ஐயா, என்னிடம் இன்னொரு கேள்வி உண்டு, கேட்கலாமா? கேளுங்க. கொஞ்சம் பொறுங்க. இந்த அம்மா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன், அவங்க அதுல இருந்து முடிவு சொல்லிடுறேன். நிச்சயமாக. என்னென்று சொன்ன தேரையா, இப்போ நீங்கள் சொன்னீங்க சிற்பத்தை செதுக்கிறவரோட கையில தான் அந்த உருவ அமைப்பு இருக்குதுன்னு சொல்லி. யா, அது கருங்கல் சிற்பமா செங்கல்லா என்றதை வந்து தீர்மானிக்கிறது அந்த கல்லுக்கு இல்லைத்தானே. நான் செங்கல்லா இருக்கிறேன், நான் கருங்கல்லா இருக்கிறேன் என்றது அந்த கல்லுக்கு தெரியல. அதை உருவாக்குகின்ற மனிதர்கள்லாம் அதை செதுக்குகின்றாங்க. ஆனப்படியால எந்த மனிதரிடத்தில் அது கிடைக்க வேணும்ன்றதும் ஒரு தலைவிதி தான். மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும். நான் இப்ப உங்களை எடுத்துக்கொள்ளுங்க உதாரணமாக. நீங்கள் இந்த சமூகத்திலே பழகும் போது நினைக்க வேண்டும், நீங்கள் யாரோடு பழக வேண்டும், பழகிறவர்களிடத்திலிருந்து உங்களுக்கு என்ன கிடைத்தது, உங்களிடத்திலே இருந்து மற்றவர்களுக்கு என்ன கிடைத்தது என்றதை நீங்கள் தான் தீர்மானம். நிச்சயமா. சரிங்களா? இப்பொழுது நீங்க சொன்னீங்க கல்லுக்கு தெரியாது சிப்பிக்கு தானே தெரியும் என்று. இல்லை, சிப்பிக்கு மட்டும் தெரியாது, கல்லுக்கும் தெரியும். இல்லை என்றால் சிப்பி அடிக்கும் வழிகளை சிப்பி அடிக்கி கல் எங்கெங்கே உடைந்து போகலாம் அல்லவா?
கல் வந்து ஒவ்வொரு கோணத்துல இருக்குது. அந்தந்த கல்லுகளுக்கு எப்படி அதான் சொல்றேன், சிப்பி கையிலையும் இருக்கின்றது சிற்பத்தை செதுக்குவதற்கு. அதற்கு கல்லும் உறுதுணையாக இருக்க வேண்டும். படிக்கல்லாக மாற வேண்டுமா, சிப்பமாக மாற வேண்டுமா என்று. காரணம், கருங்கல்லுக்கு மட்டும்தான் இருக்கின்றது எதிரொலியை கொடுக்கக்கூடியது, வேற எந்த கல்லுக்கும் கிடையாது. நிச்சயம். அதுக்காகத்தான் நான் மாவுக்கல்லை விட்டுவிட்டு, மண்ணை விட்டுவிட்டு, களிமண்ணை விட்டுவிட்டு கருங்கல்லை உங்களுக்கு உதாரணப்படுத்தினேன். ஆமா ஆமா. ஆகையால் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் இருக்கின்றது. வாழ்க்கையில் மற்றவர்களை பிழை சொல்லும் அளவுக்கு நாம் நல்லவர்களும் அல்ல. நிச்சயமாக. இன்னொரு கேள்வி ஒன்று எனக்கு இருந்தது, அதை கேட்க வேணும். யாராவது கேட்க இருந்தா கேளுங்க, நாம் கடைசியில கேட்கிறோம். அந்த ஐயா கேட்கிறேன்னு சொன்னவர் கேளுங்க. மேல் இவர் சென்மனன் கேட்க போறீங்களா? இல்ல நான் ஓகே, நான் அமர்த்துறேன், கூடுதலா நான் மீட் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்ப அவர் அந்த அங்கே இருக்கிற என்னிடம் ஒரு கேள்வி இருக்கிறது ஐயாவிடம். ஓம், அதாவது ஐயா, இதற்கு முன்னால், அதாவது வணக்கத்துக்குரிய தேரர் அவர்களே, நீங்கள் கூறினீர்கள் ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையையும் விதிதான் தீர்மானிக்கிறது என்று. அதற்கு தாங்கள் உடன்படுகிறீர்களா? நிச்சயமாக. அப்போது எங்களுடைய தமிழ் கலாச்சாரத்தில் ஒரு ஒரு பழமொழி என்று சொல்லலாமா, அது எப்படி வர்ணிப்பது என்று தெரியவில்லை. இருந்தாலும் அந்த சொற்றொடரை நான் உங்களுக்கு கூறுகிறேன். அதாவது விதியை மதியால் வெல்லலாம் என்று. அதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா இல்லையா? அதாவது விதியையும் மதியால் வெல்லலாம், மனிதர்களுடைய அறிவை பயன்படுத்தி விதியை கூடிய மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு எம்மிடத்தில் உண்டு. அதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா இல்லையா? ஏற்றுக்கொள்ள முடியாத காரணம், விதி என்பது உண்மை. விதியை மதியால் வெல்ல முடியும் என்பது மனிதன் உருவாக்கிய வார்த்தை. விதியையும் மதியால் வெல்ல முடியுமாக இருந்தால் புராணங்களை எடுத்து படித்து பார்த்தாலே தெரியும் விதியை மதியால் வெல்ல முடியாது என்று. விதியை மதியால் வென்றவர்களும் யாரும் இல்லை. அப்படியென்றால் உலகத்துக்கே, மூவுலகத்துக்கும் தர்மத்தை போதித்த, தர்மத்தை சொல்லிக் கொடுத்த கௌதம புத்த பகவானுக்கும் 80வது வயதிலே பரிநிர்வாணம் அடைய வேண்டும் என்பது விதி. இப்ப சைவ சமயத்தை எடுத்துக்கொண்டால் படைத்தல், காத்தல், அழித்தல், பிரம்மா, விஷ்ணு, சிவன். விஷ்ணு இந்த உலகத்தை காப்பாற்றுபவர். அவருடைய அவதாரங்களிலே ராமர் காட்டிலே வனவாசம் சென்றாரா இல்லையா? சீதையை சந்தேகப்பட்டாரா இல்லையா? ராவணனை சந்தேகப்பட்டாரா இல்லையா? அப்படி என்றால் அவர்களெல்லாம் அவர்களுடைய அறிவுக்கு எட்டிய அளவுக்கு கடவுளை, விதியை மதியால் வென்றிருக்கலாம். ஆனால் புண்ணியவான்களே, விதி விளையாடி கொண்டே இருக்கும். விதி என்பது உண்மை. விதியை மதியால் வெல்ல முடியும் என்பது வாய் வார்த்தை மட்டுமே. விதியை மதியால் வெல்ல முடியுமாக இருந்தால் ஒவ்வொரு மனிதனும் மரணத்திலிருந்து விடுபடலாம் அல்லவா? ஆகையால் விதியை நம்புங்கள். விதியை மதியால் வெல்ல முடியும் என்பதை நம்பாதீர்கள். நன்றி தேரர் அவர்களே. நான் முதலில் உங்களுடைய ஒரு கேள்வி கேட்டேன். அதே போல் மறுபடி இன்னொரு கேள்வியும் கேட்கிறேன். வாழ்க்கையிலே அதிகமாக மற்றவர்களிடத்திலே பல கேள்விகளை கேட்பதற்கு முன் உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக படியுங்கள். புத்தகங்களை படியுங்கள், தியானம் பண்ணுங்கள், உங்களை யார் என்று நீங்கள் தேடுங்கள், பிரபஞ்சத்தை தேடுங்கள். அதே போல் வேதங்களை படியுங்கள், புத்தகங்கள் இருக்கின்றது படியுங்கள். எல்லாத்தையும் படித்து விட்டு அதன் பிறகு நாங்கள் வாழ்க்கையிலே நிறைய விஷயங்களை சமூக இடத்திலே நாங்கள் கேட்கலாம். ஒருவர் எழுதியிருக்கிறார், எங்களுக்கு விதி மதி சேவை இல்லை, ஈழம் மட்டும்தான் வேண்டும். அதை போய் கொடுப்பவர்களிடம் கேட்க சொல்லுங்கள். ஏனென்றால் இது போன்ற தெளிவான விளக்கங்கள் கொடுக்கக்கூடியவர்கள் மிகவும் அரிதாக இருக்கிறார்கள். வேண்டும் ஈழம் வேண்டுமாக இருந்தால் நாட்டு ஜனாதிபதியிடம், அரசியல்வாதிகளிடம் போய் கேளுங்கள், என்னிடம் கேட்காதீர்கள். எனக்கு 6 அடி மண்ணு கூட சொந்தம் இல்லாத நேரத்தில் நான் என்ன சொல்லுவது?
நிச்சயம். நாளைக்கு நான் உயிரோடு இருப்பேனான்னு எனக்கு தெரியாது. நிச்சயமாக. நான் பேசலாமா? பேசுங்க பேசுங்க. கதைங்க. நான் மட்டக்களப்பு சிவபக்தன் பூசகர் உண்டு. நானும் எந்த இடம் ஐயா மட்டக்களப்பு? தமிழன் ஆராயிரத்திலேயே தேரர் அவர்களை விசாரிச்சதிலேயே நான் மனிதர்களுடைய இதை யோசிச்சு பார்த்தேன். ஒரு மனிதன் எல்லாம் தெரியும் மனிதனுக்கு, ஆனா மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியாது. அது என்ன? மரணம். உண்மையில ஒரு விஷயம் சொல்லும் போது அதை அந்த ஒரு விஷயத்துல 9 விஷய வினாக்கள் இருக்கின்றதை கட்டாயம் பிடிச்சு கொள்ளணும். அந்த ஒரு விஷயம் சொன்னதுக்கு பிறகு அதுக்கு எப்படி இதை எப்படி என்று கேட்கறது வந்துருந்து ஒரு கீழே ஒரு ஆள் எழுதியிருந்தாரு, ஈழம் கிடைக்குமான்னு சொல்லியிருந்து அதை அதுக்குரிய ஆள் தான் கேட்கணும். ஒரு பூசகர், ஒரு போதகர், ஒரு இந்த பௌத்த வழிபாடுகள் ஒரு தலைமை பெரிய ஒரு இடத்துல எந்த மாதிரி கதைக்கணும்ன்றதை நாங்கள் யோசிச்சு கொள்ளணும் பெஸ்ட்டுக்கு. அடுத்தது மனிதராக மட்டும்தான் உணரணும். நீங்கள் இந்த மொழி, நீங்கள் இந்த வேதம்ன்றது அது புலியான கருத்துகள். அப்படி இப்போ கடைசியாக கேட்டு ஓகே கொஞ்சம் காய்ச்சி கொண்டு நான் நீட் போடுறேன். ஒரு செகண்ட் கால் வந்து வருது. ஓகே. வணக்கத்துக்குரிய தேரர் அவர்களே, தாங்கள் தமிழில் ஒரு சிவபுராணம் என்ற ஒரு வாசகத்தை படித்திருக்கிறீர்களா? நிச்சயமாக. அதை பற்றிய புல்லாய் பூண்டாய் புழுவாய் மரமாகி. எப்படி நான் கேட்க நினைச்சதே கரெக்டா சொல்றீங்க. அதுக்குரிய பாம்பாகி பல்மிருகமாகி கல்லாய் மனிதராய் கலங்களாய். ஆம். தாங்கள் அதாவது நான் சில கேள்விகளை கேட்பதற்கு முன்பதாகவே உங்களிடமிருந்து பதில் கிடைக்கிறது. அதுதான் என்னிடம் கேள்வி கேட்கிற இடத்தில் நீங்க இருக்கின்றீர்கள், பதில் கொடுக்கிற இடத்தில் நான் இருக்கின்றேன். நிச்சயமா அந்த பதில் எனக்கு திருப்திகரமாக இருக்கிறது. அதுதான் இதுல முக்கியமான விடயம். நிச்சயமாக. அடுத்து இரண்டாவது, நான் சொல்லுவதை சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய அறிவும் கேட்கிறவர்களுக்கு இருக்க வேண்டும். நிச்சயமாக அந்த பொறுமையும் இருக்க வேண்டும். நீங்கள் கேள்வி கேட்டீர்கள், நான் பதில் கொடுத்தேன், அந்த பொறுமையோடு நீங்க புரிந்து கொண்டீர்கள், அதிலிருந்து சிறப்பு. இது தாங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம், தாங்கள் இந்த வலைத்தளத்திலோ இல்லை வேறு வலைத்தளத்திலோ மீண்டும் தமிழர்களுக்காக இந்த மாதிரி வந்து நல்ல விடயங்களை வந்து தாங்கள் வந்து மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டும். பல விடயங்களை வந்து தெளிவுபடுத்த வேண்டும். இது ரெமோன், இது தவறான கருத்து. அவர் வந்து தமிழர்களுக்கு மட்டுமல்ல, அவர் எல்லா மதத்தவர்களுக்கும் போதிக்கிறார். ஆமாம். அதாவது அவர்களுடைய மொழியில் அவர் வந்து சிங்கள மொழியில் அவர் அந்த வேலையை அவர் சரியாக செய்து கொண்டு இருக்கிறார். ஏன்னா தமிழர்களுக்கு சிங்கள மொழி தெரியாது, அவர் தமிழில் உரையாடுகிறார். அதனால்தான் இந்த கேள்வியை நான் வந்து இப்ப முன்வைத்தேன். அவர் தமிழில் தெளிவான விளக்கம் கொடுக்கிறார். அதனால் தமிழ் வலைத்தளத்திலும் அவர் இதே போன்ற சரியான அந்த கேள்விகளுக்கான பதிலை கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. முகநூல் ஊடாக என்னுடைய நிறைய கருத்துக்கள் நான் பகிர்ந்து இருக்கின்றேன். நிறைய பேர் பார்க்கின்றார்கள், இலங்கையிலும் சரி பல வெளிநாடுகளிலும் சரி நிறைய பேர் பார்க்கின்றார்கள். அதிலே சில பேர் எழுதுவார்கள், இதை போய் சிங்களவர்களுக்கு சொல்லுங்கன்று. அவர்களுடைய மனதிலே சிங்களம் தமிழ் என்று இருந்தால் என் மனதிலே அப்படி ஒன்றும் இல்லை. எனக்கு மொழிகள் தெரியும். மொழிகள் தெரிஞ்சதால் நானும் பிறவிலிருந்து விமோச்சனம் அடைய வேண்டும், மற்றவர்களும் விமோச்சனம் அடைய வேண்டும் என்பதற்காகவே எனக்கு தெரிந்த மொழிகளில் நான் போதனைகள் செய்கின்றேன். அதை ஏற்றுக்கொள்ளுவதும் ஏற்றுக்கொள்ளாததும் அது அவர்களுடைய பொறுப்பு, அது என்னுடைய பொறுப்பு அல்ல. ஆனால் என் உடம்பில் உயிர் இருக்கும் வரைக்கும் நான் தமிழ் மொழியிலே, சிங்கள மொழியிலே, ஆங்கில மொழியிலே எனக்கு தெரிஞ்ச அறிவுபூர்வமாக தர்மங்களை போதித்து கொண்டே இருப்பேன் என்பதையும் நான் இந்த நேரத்திலே கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, மிக்க நன்றி ஐயா. நன்றி ஐயா. நிச்சயம் ஐயா. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. உங்களை நான் வரவேற்கிறேன். யார் கேட்க போறீங்களா? அனிமால் இல்லக்கா, நீங்க கேளுங்க. அவரு கேட்கறேன்னு சொன்னவர் வந்தவர் மில்ட் போட்டு நிற்கிறார். சரி, என்னன்னு சொன்னால் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு ஐயா. இந்த போதகம் என்ற பெயரிலேயே ஐயா மதங்கள் மாற்றம் செய்யப்படுது, என்ன காரணம் இதற்கு?
இதிலிருந்து எனக்கு சொல்லக்கூடிய ஒரே விஷயம், உலகத்தில் மதங்கள் ஒன்றும் இல்லை அம்மா. மதங்கள் என்றால் சைவ சமயம் என்று சொல்லுகின்றார்கள். அது இந்த உலகத்திலே வாழ்ற மக்களுக்காக கொண்டு வந்த போதனைகள், அறிவியல்கள். அது இந்துக்களுக்காக மட்டுமல்ல, உலகத்துக்கே கொண்டு வந்தது. அதே மாதிரி கௌதம் புத்த பகவான் கொண்டு வந்த தர்மம் இந்த உலகத்திலே அனைவருக்கும். அதே மாதிரிதான் இயேசுநாதர் போதிச்ச தர்மமும், முகமது நபி அவர்கள் போதிச்ச தர்மமும் இந்த உலகத்திலே வாழுகின்ற எல்லா மனிதர்களுக்காகவும் போதிக்கப்பட்ட தர்மம். அதிலே இப்ப நான் பௌத்த தர்மத்தை ஏற்றுக்கொண்டு துறவியாகி இருக்கின்றேன். ஆனால் நான் இந்து சமயத்தையும் படிக்கின்றேன், இஸ்லாத்தையும் படிக்கின்றேன், இயேசுநாதர் போதித்த தர்மத்தையும் படிக்கின்றேன். எல்லாம் எடுத்துக்கொண்டு மனிதனாக வாழ விரும்புகின்றேன். அதே போல் இந்த உலகத்திற்கு அவர்கள் தர்மங்களை மட்டுமே போதித்தார்களே ஒழிய மதங்களை போதிக்கவில்லை, வழிபாடுகளை போதிக்கவில்லை, கட்டிடங்களை போதிக்கவில்லை, சிலை வடிவங்களை போதிக்கவில்லை. மனிதன் அதன் பிறகு அந்த போதனைகளை மகான்களிடம் இருந்து கேட்டு மனிதன் தனக்குத்தானே சீமேந்தாலும் கல்லாலையும் கட்டிடங்களை கட்டினார்கள். கட்டிடங்களை கட்டி அதற்கு பெயர் வைத்தார்கள் விகாரை, கோயில், பள்ளி, சர்ச் என்று. ஒரே பாதையில் வந்த 100 பேர் இந்த கட்டிடங்களுக்கு 25 பேராக போகிறார்கள். விகாரைக்கு 25, கோயிலுக்கு 25, பள்ளிவாசலுக்கு 25, சர்ச்சுக்கு 25. இவர்களெல்லாம் இந்த கட்டிடங்களுக்கு உள்ளே போய் அங்கே எதை படித்தார்கள் என்று தெரியவில்லை. உள்ளே மனிதர்களாக கட்டிடங்களுக்கு உள்ளே போய் வெளியிலே வந்தார்கள் மதம் ஒன்றை பெற்றுக்கொண்டு. ஆகையால் உலகத்தில் மதங்கள் ஒன்றும் இல்லை, மார்க்கங்கள் இருக்கின்றது, போதனைகள் இருக்கின்றது. இப்ப நான் கோயிலுக்கும் போறேன், விகாரைக்கும் போறேன், பள்ளிவாசலுக்கும் போறேன், சர்ச்சுக்கும் போறேன். மற்றவங்களும் எல்லா இடத்துக்கும் போகலாம், எல்லா இடத்துக்கும் போகக்கூடிய உரிமை இருக்கின்றது. காரணம், மார்க்கங்கள் அவ்வளவு அழகானது, தர்மங்கள் அவ்வளவு அழகானது. யாரும் யாரையும் சொல்ல முடியாது, நீ கோயிலுக்கு போகாதே, நீ சர்ச்சுக்கு போகாதே, நீ விகாரைக்கு போகாதே, நீ பள்ளிவாசலுக்கு போகாதே என்று யாரும் யாரையுமே சொல்ல முடியாது. அப்படி சொல்லக்கூடிய உரிமை எங்களுக்கு இல்லை. என்னை நீ தமிழை போதிக்காதே, மற்ற மார்க்கங்களை போதிக்காதே, கோயிலுக்கு போகாதே என்று என்னை யாரும் சொல்ல முடியாது. அந்த அனுமதி யாருக்குமே இந்த பிரபஞ்சத்தில் இல்லை. அது அவரவர்களுடைய பொறுப்பு, அவரவர்களுடைய விருப்பம், அவரவர்களுடைய கருத்து. அதை நாங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது. நிச்சயமா.